ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதம் லக்ன பலன்கள் எப்படி இருக்கும்? குறிப்பாக மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம ரெகுலராக லக்ன பலன் போட்டுட்ருக்கோம். இங்கே நாங்கள் பார்க்குறது லக்னத்துக்கான பலன் மட்டும்தான். உங்கள் ராசிக்கான பலன் இங்கே இல்லை. ஸோ நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே உங்கள் ராசி தெரியும், நட்சத்திரம் தெரியும். நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியறதில்ல, நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு லக்னம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். லக்னத்தை சுற்றி தான் நம்மளுடைய வாழ்க்கையோட அத்தனை நிகழ்வுகளும் நடக்குது. அதனால் லக்ன பலன் நம்ம ரெகுலராக போட்டுட்ருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேஷ ராசியில் மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாக பலன் பார்க்குறோம். இந்த மாதத்தில் ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா, அல்லது ஏதாவது கிரகங்களால் நமக்கு தீமைகள் உண்டா, அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த மாதத்தில் நீங்கள் மேசராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எங்கே இருக்காருன்னா 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் சூரியன் சந்திரன் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் இந்த மாதம் உங்களுக்கு பேலன்ஸ் செய்ய போகிறார். அப்படி பார்க்குற போது மேச லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு 6ல் செவ்வாய் இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஜாப், வேலை, உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷன் கரியரை பொறுத்த வரைக்கும் வேலை இருக்குது. முதல்ல அந்த முடிவுக்கு வருவோம். நீங்கள் ஏற்கனவே ஏதாவது வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தீங்கன்னா, அல்லது வேலை தேடிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், அல்லது எனக்கு வயசாகிடுச்சு இனிமேல் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்குமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் ஜாப் இருக்குது. பட் இந்த வேலை இருக்கக்கூடிய அந்த வேலையில் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு கெயின் இருக்கான்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சூரியன் சாரத்தில் இருக்கார். இந்த சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகம் சிம்மம் 2 ராசியில் இந்த மாதம் இருக்கார் ஆகஸ்ட் மாதம். ஆக கடகராசியில் ஆகஸ்ட் 16 வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் ஆகஸ்ட்டு 16க்கு அப்புறம் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தான் பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்கள் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் சரி, உங்களுக்கான அங்கீகாரம் கொஞ்சம் குறைவு. ஏன்னா உங்களுக்கு அப்புறம் வந்தவங்க பெரிய லெவலில் பேர் புகழ் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாபில் இருக்குது. அதனால் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய பண வசதி பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் மணி ரொட்டேஷன் மேஷரா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 20ஆம் தேதி வரைக்கும் யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, அல்லது யாருடைய பணமாவது உங்கள் கைக்கு வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ, பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லை. வருமானங்கள் 20ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார். 20ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனும் அங்கே தான் இருக்கார். இது ரெண்டுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஆகஸ்ட் 20 வரைக்கும் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணணும்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். எந்த விதமான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டாலும் அந்த முயற்சிகளில் நீங்கள் பெரிய லெவலில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இது இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. யார்கிட்டையாவது நீங்கள் ஹெல்ப்பு கேட்டிருக்கீங்க, அல்லது யாருடைய ஹெல்ப்பாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு 20ஆம் தேதிக்குள்ளே அந்த உதவிகள் காலத்தில் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரோட வேணாலும் பேசணும்னு நினைக்கிறவங்க, அல்லது அவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தொடர்புகளோடு நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் 20ஆம் தேதிக்குள்ளே இதெல்லாம் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் டைரெக்டாக அவங்களோடலாம் தொடர்பு கொள்ளுங்கள். மீடியேட்டர் இதெல்லாமே வேண்டாம். ஸோ இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு உள்ள எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ லைஃப்பில் அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லைஃப்பில் உங்களுக்குன்னு ஆம்பிஷன் இருக்கும், நோக்கம் இருக்கும், அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதையெல்லாம் இப்போயே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கான்னா
சுமாராக தான் இருக்குது. நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அந்த கிரகங்கள் மாறுறதுக்குள்ளே நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கும். உறவுகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உறவுகளால் மகிழ்ச்சி, இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை. இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த மாற்றங்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இது ஆடி ஆவணி ரெண்டும் கலந்த தமிழ் மாதங்களாக இருக்குது. ஆகையினால வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த மாதத்தில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பரவாயில்லாமல் இருக்குது. பிஸ்னஸ்னால் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னா, யாரெல்லாம் சுயதொழில் பண்ணுறீங்க, சிறு தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுலேயும் உங்களுக்கு பிஸ்னஸ்க்குரிய புதன் வீட்டில் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் தொழில் ஓரளவுக்கு லாபம் வருமானம் இந்த மாதத்தில் நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது கூட்டு சேர்த்து பண்ணுறீங்க அல்லது பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப் பண்ணுறீங்க, நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் லாபம் அடையிறதுக்கான வாய்ப்பு, உங்கள் பார்ட்னரும் லாபத்தை சந்திப்பதற்கான சுச்சுவேஷன், ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மாதத்தில் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலை, திருமணத்துக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது, மறுக்கப்பட்டது, டிலே ஆனது, அத்தனை பேருக்கும் திருமணத்துக்கான ஒரு சோர்ஸஸ் இந்த மாதம் இருக்குது. அட்லீஸ்ட்டு திருமணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள், குறைஞ்சபட்சம் ஒரு என்கேஜ்மெண்ட்டால் நடப்பதற்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ், வருமானம், சம்பாத்தியங்கள் கூடும். நீங்கள் இந்த மாதம் பெரிய லெவலில் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். அது இல்லாமல் ரேஸில் எதையாவது பண்ணால் லாபம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலாக முதலீடு பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில், ட்ரேடிங்கில், ஆன்லைன் பிஸ்னஸில், இப்படி எதெல்லாம் யூக வணிகங்கள் இருக்கோ அதிலெல்லாம் நார்மலாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு லாபம் நஷ்டம் ரெண்டும் கலந்து மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதனால தான் இதில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நிறையா இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையா உண்டு. குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு பெரிய லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அக்கா அண்ணன் இருந்தாங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகளாலும் வாழ்க்கையில் ஏற்றம், அவர்களால் மகிழ்ச்சி, பிரிஞ்சு போன்றவங்க ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய 6ஆம் இடத்தை சாரையும் பார்க்குறாரு, செவ்வாய் பகவான் இருக்கிறது. ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு லோன் பெருசாக இருக்குன்னா ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமான் எங்கெங்கே இருக்கார் அவர் வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு இது ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். நன்றி, வணக்கம்.